அவதூறுகள். ஏன்னா இந்த 25 வருஷமா இந்த தேர்தலை நடத்த முடியாமல் இருந்த காரணமே அதுதான். நமக்கு எதுப்பா பிரச்சனை, நாம போய் தலையை கொடுத்தோம்னா நம்மளை பத்தி ஏதாவது எழுதுவாங்க, நம்மளை பத்தி ஏதாவது சொல்லுவாங்க, அது எனக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு பலரும், நாம் எல்லோருமே பலரும் அதுல தலையிடாம இருந்த அந்த சமயத்துல பரவாயில்ல எது நடந்தாலும் இந்த தேர்தலை நடத்தி முடிப்போம் அப்படின்ட்டு அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அந்த தேர்தலை ரொம்ப சிறப்பா நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அதே போல மூத்த பத்திரிகையாளர் அண்ணா நாராயணன் வந்திருக்காங்க, உங்களை வரவேற்கிறேன். அதே போல் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தேர்தல் அப்படின்றது உண்மையிலேயே வேற எங்கும் நடந்திருக்க முடியுமா, சாத்தியமா? அதுவும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தேர்தல் நடக்குமா நடக்காதா, கடைசி நிமிஷம் வரைக்கும் தேர்தல் நடக்குமா நடக்காதா அப்படின்றது எதன் அடிப்படையில் இருந்துச்சுன்னா, நீதிமன்றத்துக்கு யார் வேணாலும் போகலாம், தேர்தலை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரியான சூழல் இருந்தது. ஒவ்வொரு முறையும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகும் பொழுது இங்க இருக்கக்கூடிய வழிகாட்டு குழுவை சேர்ந்த பத்திரிகையாளர்களை அழைத்து பேசும் பொழுது அதெல்லாம் கவலைப்படாதீங்க, சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் பரவாயில்ல, தேர்தல் கண்டிப்பாக நடந்தே தீரும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஃபுல் ப்ரூஃபா எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிருக்கோம். நீதிமன்றமே போனாலும் நீதிமன்றம் இதற்கு தடை கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு எல்லாமே நம்மிடம் தயாராக இருக்கு. தைரியமா நீங்க போய் உங்க கேம்பெயினை பாருங்க, ஒவ்வொரு முறையும் தான் சொல்லுவாங்க, தைரியமா போய் உங்க கேம்பெயினை நீங்க பாருங்க, இதை நாங்க பாத்துக்கிறோம், இந்த மாதிரியான அவதூறுகளை நாங்க பாத்துக்கிறோம், நீதிமன்ற வழக்குகளை நாங்க பாத்துக்கிறோம், ஏதோ எங்களை எதிர்த்து பேசாத பேச்சே கிடையாது, அதுல இது அப்படியாக நாங்க எடுத்துக்கிறோம், நீங்க போய் தேர்தல் வேலையை பாருங்க அப்படின்னு வெறும் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்குமே அவர்கள் கொடுத்து கொண்டிருந்த அந்த வாக்குறுதி அதுதான், தேர்தல் நடக்கும், நீங்க போய் கேம்பெயினை பாருங்க என்ற ஒரே ஒரு வார்த்தை தான். அதற்கு ஏற்றாற்போல் 2 வழக்குகள் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டது, தாக்கல் செய்யப்பட்டது. அந்த 2 வழக்குகளுமே தள்ளுபடி செய்யப்பட்டது. அது தள்ளுபடி ஆவதற்கு முன்னேற்பாடு அப்படின்றது, அதாவது அந்த வழக்கை எதிர்கொள்வதற்கு சட்ட ரீதியாக எப்படி எதிர்கொள்வது அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு உட்கார்ந்து வேலை செஞ்சு அதை எதிர்கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம வழக்கு அப்படின்னு பேசும்பொழுது ஒரு முக்கியமான நபரை நான் குறிப்பிட்டு பேச வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு நம்மோடு வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் வழக்கறிஞர் வில்சன், அவருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. அவர் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்துல தான் நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. நீதிமன்றத்தில் வழக்கு வந்த போதும் கூட அதை அங்கிருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நீதிமன்றத்தில் ஆஜராகி அந்த வழக்கு தள்ளுபடியாவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர். தொடர்ந்து நம்முடைய வழிகாட்டு குழுவிற்கு சட்ட ரீதியான அனைத்து உதவிகளையும், ஏன்னா தொடக்கத்துல வழிகாட்டு குழுவுக்கே இந்த பைலா என்ன, பொதுக்குழு கொடுத்த ஒப்புதல் சரியா, அதன் அடிப்படையில் தேர்தலை நடத்தலாமா அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள்லாம் இருந்தபோது ஒவ்வொரு சமயத்திலையும் சட்ட ரீதியாக சட்ட நுணுக்கங்களை பைலாவின் அடிப்படையில பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை சரியாக படிச்சு பார்த்து, உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, நீங்க தைரியமா நடத்துங்க, நீதிமன்றத்துல வழக்கு போனா நான் இருக்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதே போல் நீதிமன்றத்தின் வழக்கு வந்த போது கூட நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருந்த சமயத்திலும் கூட வீடியோ கான்பரன்ஸ் மூலமா டெல்லியில இருந்து சென்னை நீதிமன்றத்துல ஆஜராகி இந்த வழக்குகளை எதிர்கொண்டு அதை வெற்றி கொண்டு இன்னைக்கு தேர்தல் நடத்துவதற்கு காரணமாக இருந்தது திரு வில்சன் அவர்கள். அவர் இன்று நம்மோடு இல்லை, இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை, அவருக்காக ஒரு கரகோஷம். மகன் ரிச்சர்ட் வில்சன், அவர் அப்பா டெல்லியில் இருந்தாலும் கூட நான் இங்க இருக்கேன், நான் நீதிமன்றத்துக்கு வரேன், அதற்காக நீதிமன்றத்திற்கு வந்ததோடு நிற்காமல் வழிகாட்டு குழுவுக்கு த்ரூ அவங்க இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸையும் செய்து முடிக்கும் பொழுது கூடவே இருந்து வில்சன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் வழிகாட்டு குழுவை நேரில் சந்திச்சு அவர்களுக்கு தேவையான எல்லா சட்ட உதவிகளையும் வழங்கிய ரிச்சர்ட் வில்சன் அவர்களையும் அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார், வர சொல்லியிருக்கோம், அழைச்சிருக்கோம், கலந்துப்பாரு. அவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். அவருக்கும் ஒரு கரகோஷம். ஜோதி ராமலிங்கம் புகைப்பட கலைஞர், வேதன் புகைப்பட கலைஞர், 2 அதே போல் இளமதி அவர்களையும் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். அவருடைய பங்குதான் ரொம்ப முக்கியமானது. அவங்க எல்லாரும் நம்மளோட இணைந்து கொள்வார்கள் இன்னும் சிறிது நேரத்தில். முதல் விஷயம், இந்த தேர்தல் சிறப்பாக இவ்வளவு உண்மையாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த வழிகாட்டு குழு. இந்த வழிகாட்டு குழுவில் தலைமையாளர் திரு ஏன்ராம் அவர்கள் பேசுவதற்கு அழைக்கிறேன்.
பெருசாக சாதிச்சோம்லாம் இல்லை. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதை வந்து சரியாக பண்ணி முடிச்சதுமான முன்னேறி சரியா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எங்களுக்கு நான் இது நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல தினமுமே அந்த அப்டேட் கேட்பாங்க. இன்னைக்கு என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும். 25 வருஷமா தேர்தல் நடத்தல, 25 வருஷமா தேர்தல் நடத்தாத ஒரு விஷயத்தை நடத்துறதுக்கு நமக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்கு. அந்த பொறுப்பை அவங்களே தேர்ந்தெடுத்து நீங்க 7 பேர் இதை முன்னெடுத்து செல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த 7 பேர்ல சுரேஷ் டிஎஸ்பி நடத்தணும் அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பும் பாரதிதாசன் முன்னாள் நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான குழு தான். அது வந்து ஏன்னா அப்புறம் சீனியர் நம்ம அதை தேர்ந்தெடுக்கணும். அவங்க சொல்றது அவங்க எதுக்கு பிரச்சனை, ஏன் நம்ம செய்ய சொன்னது நம்ம வெளியே பண்ணாரு. எங்களுக்கே எவ்வளவு ஆச்சரியமா இருந்தது அவங்க நடக்கணும் முறை. உண்மையிலே ஒரு லெப்டினண்டா அவங்கள ரொம்ப திறனா நேர்மையா நடத்தினால தான் இந்த குழு இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு தேர்ந்தெடுப்போம். நான் முதல்ல ஜூன் 1 நாங்கள் பொறுப்பெடுக்கையில உள்ள வந்து பேசுவோம். எங்களோட ஒரு பெருசு மரத்தை வரைக்கும் பேணி சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இருந்துச்சு நான் பார்த்து என்ன பண்ணேன். அப்புறம் கேட்க கூப்பிட்டேன், இது என்னப்பா கொலையில் இருக்கேன். ஆமனையால் எழுத்து மரம் கொலையில் வந்துருக்கு, அதனால தான் ஜன்னல் கூட்டி சொன்னாங்க. அது வெட்டிடு வாரத்துக்காக எழுத்து மரத்தை வெட்டிட்டாரு. கொலைக்கு கிடைக்க வந்தது ஏன் அதை வெட்டணும். கொலை என் நம்ம ஆஃபீஸில் இருந்து என் முன்னாடி ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. அவர் ஓம் ஆன்மீக பத்திரிகை பார்க்குறாரு, பாலஜோதிடம் பார்க்குறாரு, நக்கனுக்கு இது ரீரைட் பண்ணுறாரு. உட்காந்துருக்காரு, கண்ணை கேட்குறாரு, உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் உட்காந்துருக்கேன் பக்கத்தில், அவன் என்னையே பார்க்குறான். அது கண்ணா அண்ணா நீங்கள் சும்மா இருங்க, எப்படி ஏதாவது நம்ம மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி. அப்புறம் தான் சொன்னேன்ப்பா, மிலிட்ரிக்கு இல்லைப்பா, 25 வருஷமாக நடக்காத ஒரு தேர்தலுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி ஒரு வழியாக 1502 தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கார்டு, இந்த கார்டு கொடுக்குற வேலை தான் இந்த ஜோதியும் நம்ம தம்பி கொடுத்து, அதாவது இது மாதிரி எவனும் போட்டுக்க கூடாது அப்படின்னு. ஆக அந்த அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கறதுனால தான் முளைச்ச கதிர் தான் அந்த 11-12 பேர். இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு, எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ப்ரெஸ் கிளப் இன்னைக்கு வந்து ஒரு 25 வருஷம் கழிச்சு ஒரு திறன்பட அது மக்களுக்கு அது முக்கியமான விஷயம் வந்தோடனே எங்கள் ராம்கார் சொன்னார், ஏதோ ஹெல்த் கார்டெலாம் கொடுக்க போகிறாங்களாமே அப்படின்னு. காலையில் பில்ரோஸுக்கு போயிட்டு தான் வந்தேன். அவருடைய இன்னைக்கு சேர்மனுடைய பிறந்தாங்க, எங்கள் டாக்டர் வந்திருக்காங்க. காலையில் அவங்களே சொன்னாங்க, இன்னைக்கு நாங்கள் உங்கள் ப்ரெஸ் கிளப்புக்கு ஹெல்த் கார்டு கொடுக்க போகிறோமே அப்படின்னாங்க. அப்படியே நல்ல விஷயமே, வாங்கக்கா அப்படின்னேன். வந்துட்டாங்க. 100 பேருக்கு கொடுக்குறீங்களா? ஏன்னா 1500 பேர் இருக்காங்க, 100 பேருக்கு முதல் கொடுக்குறீங்க. அவங்க கொடுத்தது போக நான் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் தான், கலைஞர் காப்பீடு திட்டத்தில் அந்த டீமையே கொண்டு வந்து நாளைக்கே நாளை கழிச்சு வந்து எங்களுக்கு கலைஞர் காப்பீடு திட்டம் இங்கே போட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் வரேன்ருக்காங்க. ஆக எல்லாருக்கும் கலைஞர் காப்பீடு திட்டம் ப்ளஸ் ஹெல்த் கார்டு 100 கார்டுனா கொஞ்சம் கூட்டணும். சரி கொடுத்துருவாங்க. ஆக ஓப்பனிங் நேற்று 2 பெண்களை நம்ம தேர்ந்தெடுத்த பெண்களுக்கு ஒரு பெரிய நல்ல வரவேற்பு வச்சாங்க. அது ஒரு பாராட்டு விழா வச்சாங்க. ஓப்பனிங்கே ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கும் ப்ரெஸ் கிளப் தான் நடத்த போகிறோமான்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் வந்த பகவான் கொஞ்சம் வலிவிட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாருமே சேர்ந்து ஹைகோர்ட்டு இந்த தேரை இழுத்துட்டு போகிறதுக்கு பின்னணியில் நீங்கள் எல்லாருமே இருக்கோம், இழுத்துட்டு போவோம். இந்த 12 பேருக்கு கூடிய வரையில் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்போங்கிறத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பத்திரிகையாளர்களுக்கு நன்றியும் நினைவு பரிசும் வழங்குதல். திரு ஹிந்து ராம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜா வாசுதேவன் அவர்களை மேடை கழிக்கிறோம்.
பவன் சிங் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க நியூஸ் 18 தொலைக்காட்சி நிர்வாகம் அழைக்கிறோம். திரு சாவத்திகர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க ராஜ்டிவியினுடைய நிர்வாக ஆசிரியர் திரு மகேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு பொன் தனசேகரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க ஜெயா தொலைக்காட்சியினுடைய நிர்வாக ஆசிரியர் திரு கணேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பரிசு வழங்க நியூஸ் 7 தமிழ் நிர்வாக ஆசிரியர் சுகிதா சாரங்கராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நூருல்லா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க மாலிமரசு தொலைக்காட்சியினுடைய நிர்வாக ஆசிரியர் திரு தம்பி தமிழரசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பொன்னாடை வழங்க நியூஸ் தமிழினுடைய பொறுப்பாசிரியர் திரு ரஹ்மான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உதவிய ஜெகன் அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்த மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு சாய்சரன் அவர்களுக்கு பொன்னாடை வழங்க திரு ஷபீர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். செடியன் அவர்களுக்கு பொன்னாடை வழங்க டீச்சர் ஆசிரியர் திரு விஜயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வேதன் வந்து விட்டார். பொன்னாடை வழங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா திரு மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருதுகள் அமரலாம். இந்த அணியின் சார்பாக கொடுத்த மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று பத்திரிகையாளர்களுடைய உடல் நலனை காப்பதற்கான முழு உடல் பரிசோதனை திட்ட தொடக்க விழா. இந்த தொடக்க விழாவை தொடக்கி வைப்பதற்காக தினகரன் நிர்வாக இயக்குனர் திரு ஆரமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பெல்ரோக் மருத்துவமனையினுடைய துணைத் தலைவர் தீபா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த பத்திரிகையாளர்களுக்கான முழு உடல் பரிசோதனை திட்டம் என்பது முதல் கட்டமாக ஒரு 100 பேரை தேர்ந்தெடுத்திருக்கோம். 40 வயதுக்கு மேற்பட்ட மூத்த பத்திரிகையாளர்களுக்கு ஒவ்வொரு கார்டு கொடுக்கிறோம். கிட்டத்தட்ட அந்த ஒரு கார்டுல 2 பேர் அந்த குடும்பத்தினர் பயனடையலாம். 30,000 ரூபாய் மதிப்புள்ள முழு உடல் பரிசோதனை ஒரு பத்திரிகையாளருடைய குடும்பத்துக்கு வழங்கப்படுகிறது.
உட்காந்துறோம். முதல் கார்டை பெற்றுக் கொள்வதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தினத்தந்தையினுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இரண்டாவது கார்டை பெற்றுக் கொள்வதற்கு மூத்த பத்திரிகையாளர் ரமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரூபாய் மதிப்புள்ள முழு உடல் பரிசோதனைக்கான கார்டை பெறுகிற பத்திரிகையாளரும் அவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு நபர் வச்சு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏறக்குறைய 2 நபர்களுக்கான முழு உடல் பரிசோதனைக்கான தொகையை முதல் 100 நபர்களுக்கு தற்போது முதல் கட்டமாக சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வழங்குகிறது. தீக்கதிரிலிருந்து ஜாஃபர் அவர்களை நடிக்க அழைக்கிறோம். மக்கள் குரல் தேவா அவர்களை நடிக்க அழைக்கிறோம். அவர் 40 சொல்லிட்டார் சார். 50 பார்லிமெண்ட் சேர்மன் திரு சரவணன் அவர்களை நடிக்க அழைக்கிறோம். தமிழ் இந்து திசையிலிருந்து திரு பிருந்தா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு 40 வயது ஆகவில்லை என்பதையும் சொல்ல சொன்னாங்க. பிருந்தாவா இல்ல பயனாளர்கள் பெண்கள் சார்பாக ஒரு பத்திரிகையாளருக்கு வந்திருக்க. இந்த முழுவுடல் பரிசோதனை கார்டை பத்தி தீபா அவர்கள் சில வார்த்தைகள் எவ்வளவு பயன்படுத்தும். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டர் தீபா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் பில்ராத் ஹாஸ்பிட்டல்ஸ், ஷனாநகர். ஃபர்ஸ்ட், சென்னை பிரஸ் கிளப் சார்பாக எலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து மெம்பர்ஸ், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஆல் தி மெம்பர்ஸ் ஆஃப் த சென்னை பிரஸ் கிளப்க்கு ஒரு ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு பில்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா அதோட பில்லரை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ப்ரெஸ் கிளப் எப்படியாப்பட்ட ஒரு ப்ரெஸ் கிளப்னு இந்த அறிநாளே இல்லாத ஒரு டாக்டர் ஆகிய நான் இங்கே இருக்கக்கூடிய சில பில்லர்களாகி என் முன்னால் எனக்கு அறிந்த பிரபலப்பட்ட திரு கார்த்திகை செல்வன் சார், குணா சார், ஆர்எம்ஆர் சார், ஹிந்து ராம் சார், நக்கீரன் சார், இப்போ ஏற்பட்ட ஜாம்பவான்கள் இதுக்கு ஒரு பில்லரா இருக்கிறாங்க அப்படின்னா that itself speaks a lot about the Chennai Press Club and it is a real honor for all of you to be a part of this press club. நான் எனக்கு தெரிஞ்ச பில்லர்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் சார். ஸோ உள்ளே வரும்போதே சொன்னாங்க 20 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் வந்து இதுக்கு ஒரு புத்துயிர் கொடுக்குறோம் அப்படின்னு. கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு வைட்டமின் சப்ளிமெண்ட் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் ஒரு பார்ட்னராக இருக்கோம். ஸோ 100% சுரேஷ் சார் வந்து பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேட்டது வந்து எங்கள் மெம்பர்ஸ் அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும்னா ஒரு பெனிஃபிஷியலாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஆர்எம்ஆர் சாரும் எனக்கு பேசினாங்க. எப்போ ஒருத்தர் வந்து ஒரு தனிப்பட்ட நபரை யோசிக்காம அவங்க ஃபேமிலியை பற்றி யோசிக்கிறாங்களோ 100% this Chennai Press Club will come up as a very successful organization in the future அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் we wish them all a good luck. Coming to the topic, இந்த கார்டு மூலமாக என்ன செய்யலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து ஒரு 4-5 பாயிண்ட்குள்ளே சொல்லிடுறேன். எப்போ நீங்கள் நீங்களோ உங்களை சார்ந்த உங்கள் வீட்டில் இருக்க யார் வேணாலும் வரலாம். இந்த கார்டு எடுத்துட்டு பில்ராத் ஹாஸ்பிட்டல் வரும்போது சென்னை பிரஸ் கிளப்போட ஐடி கார்டு வேணும். ஸோ தட் இஸ் ஹவு நீங்கள் இந்த சென்னை பிரஸ் கிளப்லேருந்து வரீங்கன்றதுக்கு உண்டான ஒரு ஐடென்டிஃபிகேஷன். செகண்ட் வந்து ஒரு கார்டில் வந்து கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் வர்த்தான எல்லா எம்ஆர்பியில் இருக்கக்கூடிய ரேட்டுக்கு உண்டான எல்லா டெஸ்ட்டுமே 1000 rupeesல ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இது பண்ணும்போது எல்லா வகையான நோய்களும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி 100% நீங்கள் வந்து ரெட்ல இருக்கீங்களா, க்ரீனில் இருக்கீங்களா, ஆரஞ்சில் இருக்கீங்களான்ற ஒரு கிளியரன்ஸ் வந்துடும் உங்களுக்கு.
ரெட்ல இருந்தீங்கன்னா 100% நீங்க அடுத்த கட்ட ஒரு டெஸ்ட்டை பண்ணணுன்ற பட்சத்துல இந்த கார்டு ஹோல்ட் பண்ணியிருக்கவங்க அத்தனை பேருக்குமே 30% டிஸ்கவுண்ட் ஆன் த நெக்ஸ்ட் ஹையர் இன்வெஸ்டிகேஷன் வில் பி ஆஃபர்ட். இந்த கார்டுக்கு உண்டான அத்தனை செலவையும் சென்னை பிரஸ் கிளப்பே பில்ராத்துக்கு கொடுத்துருச்சுங்கிறத வந்து நான் பெருமையா தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பில்ராத் தேங்க்ஸ் தி சென்னை பிரஸ் கிளப் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஸோ இந்த 30% டிஸ்கவுண்ட் மூலமா ஒரு என்ன டிசீஸ் இருக்கு இல்ல அதுக்கு அடுத்த கட்டத்துல நீங்க எந்த ரோட்ல எந்த பஸ்ல ஏறணும் அந்த ஊருக்கு போய் சேர்றதுக்குன்ற ஒரு கிளியர் ரோட் மேப் கொடுத்துருவோம். அங்க இருந்து என்ன ஹெல்ப் வேணுமோ யாரா இருந்தாலும் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். டாக்டர் சுரேஷ் சாரோட கைடன்ஸ்ல நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாலெஸ்ஸா அதை பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. ஸோ இந்த எந்த ஒரு நோயுமே வரக்கூடாது அப்படின்னு யாருமே நம்ம வேண்டினாலும் வந்துடும். ஆனா அதை எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு 100% அதுல இருந்து கியூர் பண்ண முடியும். 30லயும் ஹார்ட் அட்டாக் வருது, 60லயும் ஹார்ட் அட்டாக் வருது, ஜிம்லயும் வருது, ஆபீஸ் வேலை பார்க்கும் போதும் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது தவிர்க்க முடியாத இந்த காலகட்டத்துல எவ்வளவு சீக்கிரமா நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து we are better ahead அப்படின்ற ஒரு விஷயத்தோட எல்லாரும் 100% முன் வந்து இந்த டெஸ்ட்டை பண்ணிக்கோங்க. சீக்கிரமா உங்களோட என்ன ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் ஹெல்த்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியா கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்றத கேட்டுக்கிட்டு I thank each and every one of you here and I wish all the press club members a very happy year ahead. Thank you. இந்து பிரசிடென்ட் திரு விஜயகுமார் அவர்களை நினைக்கிறோம். ராம் அவர்களை விசாரித்தோம். அந்த நிகழ்ச்சியில் அதிகமாக பங்கேற்க வரவில்லை யாரும். நல்ல நிகழ்ச்சி நடந்தது. ஆனால் அந்த பெண்களை 2 சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டெஸ்ட் பண்ண 2 பெண் பத்திரிகையாளருக்கு ஊடகவியலாளருக்கு இப்போ நாங்கள் அந்த விழா வைக்கும்போது அதிகமாக வரல. மழை காரணமாக இருக்கலாம். இன்றைக்கும் மழை பெஞ்சது. ஆனால் வரும்போது சர்ப்ரைஸ், இவ்வளோ பேர் இங்கே. அதுக்கு முன்னாடி போலீஸ் இது சுரேஷை கேட்டேன் இன்றைக்கி எதுக்கு போலீஸ் அப்படின்னு. அது டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணுறதுக்கு பண்ணார் சொன்னார். ஆனால் இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ரியல் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஒரு சர்ப்ரைஸ் அட் தி சேம் டைம் ஐ எம் டிலைட்டட். ஏன்னா இன்னொரு விஷயம், அதாவது முதல்ல வெற்றி அடைந்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல கேம்பெயின் நடத்தினாங்க, க்ளீன் கேம்பெயின் நடத்தினாங்க. ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் வெற்றி பெறாத கேண்டிடேட்ஸுக்கும் வாழ்த்துக்கிறேன். அவங்களையும் ரொம்ப நல்ல கேம்பெயின் நடத்தினாங்க, பியூர் கேம்பெயின் நடத்தினாங்க. என்னென்ன ப்ராமிஸ் பண்ணது அது வேறு விஷயம். 2 பேரும் அது ஒரு எய்ம் தான், ஒரு குறிக்கோள், ஒரு லாங் டேர்ம் இது. ஆனால் இன்றைக்கி சிறந்த முறையில் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராமிஸை ஆக்சுவலைஸ் பண்ணதுக்கு என்னுடைய பாராட்டு. பில்ராத் ஹாஸ்பிட்டலும் நல்ல முறையில் வந்திருக்காங்க, டைம்லி. ஏன்னா இந்த மூடு இன்றைக்கி ஒரு லிஃப்டாக இருக்குல்ல. இவ்வளோ பேரை பார்த்தா பல எடிட்டர்ஸ் இருக்காங்க இங்கே, சீனியர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, நியூஸ் எடிட்டர்ஸ் இருக்காங்க, சீஃப் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, ரிட்டையர்ட் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. அதனால் இது ஒரு நல்ல முறை. இந்த 2 மெயின் அணிகளுக்குள்ள அந்த போட்டி என்னவென்றால், ஒன்று வந்து ஜஸ்டிஸ், நியாயம், இன்னொன்று வந்து யூனிட்டி, ஒற்றுமை. அது 2யும் முரண்பட்டது அல்ல. ஏன்னா யூனிட்டி விதவுட் ஜஸ்டிஸ் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு ஒற்றுமை விதவுட் நியாயம். அதே நேரத்தில் ஜஸ்டிஸ் என்று சொல்லி யூனிட்டி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை, நமக்குள்ளே தான் ஜஸ்டிஸ் வரும். அதனால் அது ஒரு டயலெக்டிக் என்று சொல்லலாம் இந்த விஷயம். அது வந்து சிறந்த முறையில் அவங்க நடத்திருக்காங்க. எனக்கு என்ன மகிழ்ச்சி அது எல்லாத்தையோட என்னென்னா, அன்றைக்கே வெற்றி பெறாத ஆனால் கணிசமாக சப்போர்ட் வாங்கினவங்க வந்து வெற்றி பெற்றவங்களுக்கு முன்னால் பாராட்டை தெரிவித்திருக்காங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க, ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அது வந்து ஒரு அன்யூஷுவல் திங் என்று நினைக்கிறேன். அது வாட் இட் ஷோஸ் இஸ் அந்த எலெக்ஷன் நடந்த அந்த ஃபேர்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ். அதுக்கு ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட் ஜட்ஜ் பாரதிதாசன் அவர்களும் அவருடைய அசிஸ்டண்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் பாண்டியராஜன் அண்ட் லக்ஷ்மி பிரியா அவர்களும் 60
லாயர்ஸ் வந்து அன்றைக்கி நடத்துனாங்க வித் சம் வாலண்டியர்ஸ் ஆல்சோ. அவங்களுக்கெல்லாம் பாராட்டு தெரியணும். அந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே எலெக்ஷன், நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மேலே பல குற்றச்சாட்டுகள் வருது, பல விமர்சனங்கள் வருது. அது அவங்க வந்து இங்கே கற்றுக்கொள்ளலாம் எப்படி நடக்கணும்னு சொல்லி எலெக்ஷன். இப்போ ஒரு சீக்ரெட் சொல்லணும், கோபால் வந்து சொல்லுவார் சில சஜஷன், இது பண்ணலாம் அது பண்ணலாம். நான் சொன்னாங்க போக சொன்னால் அமுச்சிடுவாங்கன்னு, அதுதான் அவரு சொன்னார். அதாவது அங்கே போனோன்னு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி யாரையும் அங்கே விடலை. whenever they needed help ஆனாங்க. அதனால் அது பெரிய அது பின்னால் இருந்த ஃபோர்ஸ் என்னன்னா, முதல்லயே ஹசீஃப் ரொம்ப சிறந்த முறையில் அதை விளக்கம் கொடுத்துருக்காரு எப்படி நடந்ததுன்னு ஒரு நரேஷன், இந்த ரன் அப். அது சீனியர் அட்வொகேட் MP வில்சன் அவர்களுக்கு அதிக பாராட்டை தெரிவிக்க வேண்டும். நீங்கள் கட்சி இதெல்லாம் பார்க்காதீங்க, அவர் செய்த அந்த கான்ட்ரிபியூஷன் பிரைஸ்லெஸ். அவரோட சன் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் இன்வால்மெண்ட், ரிச்சர்ட்சன் வில்சன். சின்ன சின்ன விஷயங்களை போய் இவங்க கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அவங்களே துணப்புறீங்க இந்த இது. நானே சொல்லுவேன் இந்த ஆன்சர் இந்த இதில் ஸ்மால் திங்ஸ். குறிப்பாக DSK எல்லாம் ரொம்ப ஸ்க்ரூப்புலஸ், எதையும் தவறாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லா விஷயங்களும் அவரை கேட்பார். அவர் உடனே பாரேனில் இருந்தார் ஒரு நாள், அப்போ அவரை ட்ரபிள் பண்ணாங்க. அவர் உடனே ஃபோன் பண்ணுவாங்க அவருக்கு. இது அவர் வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணது அது அவர் தான் took us to Justice பாரதிதாசன், who's chairman of the Backward Classes Commission. அவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது எலெக்ஷனில். அவர் மட்டும் இல்லை, அந்த ஹோல் டீம் ஒரு செட்டப். அதனால் அது நடந்தது. சிறப்பு வழிகாட்டு குழுவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அதில் வந்து என்னை பற்றி சொல்கிறாங்களே தவிர நான் வந்து ஆக்சுவல் ஒர்க் செய்தது குறைவு தான். நாங்கள் வந்து இருப்பேன், சில கருத்துக்களை கொடுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து கொடுக்க வேண்டிய கிரெடிட் ஹிந்துவில் இருந்தாலும் DSK சுரேஷ்குமார் அவர் செய்த வேலை வித் டீம். அதுக்கு அவருக்கு துணை கொடுத்தவர் வந்து பகவான் சிங். அவருக்கு உடல் நலம் நல்லா தான் இருக்கு, கிட்டத்தட்ட என் வயசு இருக்கும்போது. ஆனால் அவர் வீட்டில் சில பிரச்சனைகள் இருந்தது, ஹெல்த் இஷ்யூஸ். அதை எப்படியாவது மேனேஜ் பண்ணி அவரோட சன் மீதி பேரோடு வச்சு டெய்லி அங்கேருந்து வருவார். எவ்வளோ 20 கிலோமீட்டர்ஸா ஈலாங்கரை அதுலேருந்து வந்து இருந்தாங்க. கோபால் அவர்களுக்கு அவர் செய்ததெல்லாம் எல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது, ஒன்றும் தவறு செய்யலை. ஆனால் அவருடைய அந்த தந்திரங்கள் எப்படி யாரை அணுகிறது அதெல்லாம் பற்றி நிறைய கற்றுக்கொண்டேன் நான். ஆனால் அவர் வந்து ஒரு சீரியஸாக இதில் இன்வால்வ் ஆகி ஒரு லீடர்ஷிப் ரோல் அவருக்கு அதில் முக்கியமான பங்கு உண்டு. இந்த நிலைமையை எதனால் நாங்கள் உள்ளே வந்தோங்கிறதுக்கே அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி நீங்களே பத்திரிகையாளர்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இருக்கீங்க, நீங்களே கண்டுபிடிக்கலாம். எதனால் சிறப்பு வழிகாட்டு குழு வாஸ் எம்பவர்ட். அந்த வார்த்தை சீனியர் அட்வொகேட் வில்சன் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னார், யூ ஆர் எம்பவர்ட். அது ஏன்னா அதுக்கு ஒரு லீகல் இது இருக்கும், மணி அவர்களுக்கு தெரியும் எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம்னு. அதாவது எம்பவர்ட் டு டூ வாட்? டு ஸ்க்ரூட்டினைஸ் எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஷிப். அவங்க பழைய இருந்த மெம்பர்ஷிப் லிஸ்ட்டை வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணுறது, ஒவ்வொரு கேஸ் பை கேஸ். அது உண்மையான மெம்பரா இல்லையா, தகுதி இருக்கா இல்லையா. நிறையா மெம்பர்ஷிப் வந்து ஃபேக் மெம்பர்ஷிப் இருந்தது. ஜேர்னலிசம் அந்த பைலாஸுக்கு முரணாகவே இருந்தபடி மெம்பர்ஷிப் இருந்தது. ரெண்டாவது வந்து என்ரோலிங் நியூ மெம்பர்ஸ். என்ரோலிங் மட்டும் இல்லை, ரெனியூவிங் மெம்பர்ஷிப். பல பேர் வந்து இந்த எலெக்ஷன் நடக்காத இங்கே நடக்கக்கூடிய இந்த விதத்தை பார்த்து தே காட் டிசல்யூஷன் அண்ட் வரவே இல்லைங்க. அவங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்ரோலிங் நியூ மெம்பர்ஸ். அதோடைய சக்ஸஸ் என்னவென்றால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஆனால் இங்கே சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. 91.26% வந்து ஓட் பண்ணாங்க. நான் எதிர்பார்க்கல, இங்கே யாரும் எதிர்பார்க்கல, ஜட்ஜு கூட எதிர்பார்க்கல. அந்த இதில் இந்த சக்ஸஸுக்கு பல காரணங்கள் உண்டு. நடுவில் நாங்கள் வந்து முதல்ல அந்த சின்ன டீம்லேயே நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால வெளியில் பல சப்போர்ட்டர்ஸ், பொட்டென்ஷியல் சப்போர்ட்டர்ஸை நாங்கள் அணுக முடியவில்லை. சாவித்ரி கண்ணன் அவர்கள் வந்து சொன்னார் ஒரு ஐடியா, அவங்களோட நம்ம பேசலாம்னு சொல்லி. அன்னைக்கு ஹிந்துவில் நடந்தது, அதனால் ஹிந்து டிட் நாட் ஹைஜாக் எனிதிங். அன்றைக்கி இன்வைட் பண்ணவங்க எல்லாம் வந்தாங்க, சீனியர் ஜேர்னலிஸ்ட், எடிட்டர்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து குணா,
அது எல்லாம் வந்தாங்க. ஆனால் ஒரு தவறு செய்து விட்டோம், அன்றைக்கி பெண்களை கூப்பிடவில்லை. அது ஓப்பனாக வி அக்னாலேஜ் அந்த இதில். அது அந்த விஷயத்தை நீங்கள் புது லீடர்ஷிப் வித் சப்போர்ட் ஆஃப் அதர் மெம்பர்ஸ், சீனியர் தோஸ் ஹூ கண்டெஸ்டட் ஆல்சோ, அதை நீங்கள் யூ ஹேவ் டு டேக் இட் அப். அந்த சவால் 140 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க இன்றைக்கி விமன் ஜேர்னலிஸ்ட் இங்கே. அவுட் ஆஃப் 1560 1502 போராது. ஸ்டார்ட் என்று தான் சொல்லலாம், அது கூட இல்லை. அதனால் பல தடைகள் வந்தது, பல அட்டெம்ப்ட்ஸ் டு சாபோட்டாஜ் என்று கூட சொல்லலாம். இதை நடத்தினாங்க. சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக தாக்கினாங்க, குறிப்பாக நக்கீரன் கோபாலையும் அன்னையும். நான் அதை படிக்கிறது கூட இல்லை. இவங்க சுரேஷ்குமார் அதை பார்த்து கொஞ்சம் கவலைப்படுவார். டெய்லி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் அந்த எங்கள் குரூப்ஸில். அதனால் அதெல்லாம் நாங்கள் பார்க்கறது கூட இல்லை. அதனால் இதெல்லாம் ஈஸ் வருது இது. பட் இன்னைக்கு சிறந்த முறையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்களும் அவங்களும். இனிமேல் யூனிட்டி தான் தேவை. அண்ட் ப்ரெஸ் கிளப்பை நல்லா வளர்க்கலாம். நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஒரிசா ப்ளஸ் கிளப் போனேன் புவனேஸ்வருக்கு, எடிட்டர்ஸ் கில்ட் அண்ட் கான்க்ளேவ். அவங்க அதை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன். அன்றைக்கி போய் நான் கீநோட் அட்ரஸ் கொடுத்தேன், என்னை கூப்பிட்டுருந்தாங்க. சிறந்த முறையில் நடத்துகிறாங்க. கம்பீட்டிங் நியூஸ் பேப்பர்ஸோட எடிட்டர்ஸ், அங்கே ப்ரொப்ரைட்டர்ஸ் கூட சேரலாம் போல் இருக்குது. சிறந்த அதே மாதிரி பெங்களூரில், டெல்லியில், மும்பையில் சிறந்த முறையில் அந்த ப்ரெஸ் கிளப் நடக்கிறது. முக்கியமான விஷயங்கள், குறிப்பாக ஃப்ரீடம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் தி மீடியா, ஃப்ரீடம் ஆஃப் த மீடியா, அந்த விஷயங்களை எடுத்து போராடுறாங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கரெக்ட் டைமில் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. அவங்க பத்திரிகைகளில் எழுதுகிறாங்க. அதெல்லாம் இங்கே செய்ய வேண்டும். ஒரு பொழுதுபோக்குக்கு இல்லை, அதுவும் ஒரு பங்கு தான். அது ஸ்விம்மிங் பூல்லாம் போடுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வேறு இடம் போகணும், அது செய்யலாம் ஒரு காலத்தில். ஸோ தேங்க்யூ வெரி மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரிபடி, குறிப்பாக இந்த லார்ஜ் டர்ன் அவுட். அண்ட் தேங்க்யூ. நான் நேற்று கூட சொன்னேன், நான் உறுப்பினர் கூட இல்லைங்க, அது ஒன்று இன்டர்லோப்பர் என்று சொல்லலாம். வெளியில் அழைப்பதனால வந்தது. அதனால் ஐ விஷ் யூ தி பெஸ்ட். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜோதி ராமலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடி வழங்க நிர்வாகக்குழு உறுப்பினர் அகிலா அவர்களை அழைக்கிறோம். வழிகாட்டுதல் குழுவில் எல்லாருக்கும் வணக்கம். ராம் சார் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, பெருசாக நான் ஒன்றும் பேச போவதில்லை. ஒரு 2 பாயிண்ட்ஸ் தான். நாங்கள் இங்கே வந்து பொறுப்பேற்ற பிறகு இந்த கடமை செய்கிறதுக்கு பழைய உறுப்பினர்கள்னா ஒரு 600 பேர் தான் இருந்தாங்க. அதில் பல பிரச்சனைகள்னால தான் நாங்கள் இந்த வழிகாட்டுக்குள்ளேயே உருவாச்சு. போன வருஷம் ஜெனரல் பாடி மீட்டிங்கில் அமைச்சது. பல பேர் உண்மையான ஜேர்னலிஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டு கூட அவங்கள அப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஜேர்னலிசத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவங்களெல்லாம் சேர்த்தாங்க, அவங்களுக்கு வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி. அதனால அப்புறமா தேர்தல் நடக்காமல் 25 வருஷம். அதில் வந்தவங்க பொறுப்பேற்கும்போது பார்த்தா 600 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. அப்புறமா ரெனியூவல் ஆரம்பித்தோம். ஒவ்வொன்றும் டிஎஸ்கே அவர் ஆஃபீஸ் வேலை பல நேரங்களில் ஆஃபீஸ் வேலை இங்கே செய்வார். இங்கே வந்த மெம்பர்ஷிப் ரெனியூ பண்ணுறதுக்கோ சேர்கிறதுக்கோ அவங்களே பார்ப்பாரு. டிக்கெட்டு போகிறவங்கள அதையும் வாங்கிப்பார். ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணியிருக்காரு. I used to admire that man at that age. Like Ram said, he was one of the main reasons why it succeeded. அதே நேரத்தில் one of the main reasons why it happened is our silence. Is our silence for all these 25 years. இன்னொரு முறை ஜட்ஜ் வர வேண்டாம், இத்தனை போலீஸ் வர வேண்டாம். நான் எலெக்ஷன் 2 தடவை எம்யூஜி நடத்திருக்கேன். சீனியர் ஜேர்னலிஸ்ட் தான் நடத்திருக்காங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு போஸ்ட்லையும் நாங்கள் கேஸ் போடுவோம், நாங்கள் இதை நிப்பாட்டுவோம், அச்சுறுத்தல். நம்ம we advise the society. We are supposed to be the mirrors to everybody's conscience.
ஆனால் நம்ம கான்ஷியன்ஸை நம்ம பல முறை தேட வேண்டியதாக போச்சு. இந்த எலெக்ஷனில் தேடினோம். 1500 பேரில் ராம்சா சொன்ன மாதிரி 91-92% நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இட்ஸ் அ ரெக்கார்ட். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெனியூ பண்ணும்போது மெனி மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் விமன் மெம்பர்ஸ் 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளெல்லாம் சந்தா கட்டி ரெனியூ பண்ணாங்க. 2500 ரூபா 3000 ரூபாலாம் சந்தா ஒரு ஆண்டுக்கு 100 ரூபா தான். இது புது கமிட்டி மாற்றணும், கட்டுப்படி ஆகாது. பர்டிகுலர்லி ஸ்விம்மிங் பூல் கட்டுறதா இருந்தால் அவங்ககிட்ட இவ்வளோ வருஷமா கதவு மூடி தானே இருந்தது, உள்ளே வரதுக்கே பயந்துமே. ஆனால் நீங்கள் சும்மா இருந்தீங்க, ஏன் கேள்வி கேட்கக்கூடாது? கேட்கல, அது வேறு விஷயம். இனிமேல் கேள்வி கேட்பீங்க, கேள்வி கேட்போம். அது கேள்வி கேட்க தேவையில்லாத நீங்கள் நடந்துப்பீங்கிறது ஒரு எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை உண்டு. கடைசியாக அந்த 1500 பேர் இல்லை இத்தனை பேர் ஓட் போட்டிருக்காங்க. இந்த 1500 பேர் சேர்ந்ததில் ஒரு அர்த்தம் உண்டு. இந்த ப்ரெஸ் கிளப்பில் இந்த 800 பேர் 900 பீப்புள் வந்து புதுசாக சேர்ந்தாங்க இல்லையா? ப்ரெஸ் கிளப்பில் ஒரு புது நம்பிக்கை, புதுப்பித்தாங்க. 3000 ரூபா கட்டி ஒரு புது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வீணாகக்கூடாது. அதே மாதிரி 90% ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த பிரஸ் கிளப் மேலே வந்த நம்பிக்கை வீணாகக்கூடாது. உங்க மேல வந்த நம்பிக்கை வீணாகாது. அதுல எனக்கு உண்மையாகவே ஐ ரியலி ட்ரஸ்டட். ராம் சார் ஒன்று சொன்னாரு, இதுல வெற்றி பெற்றவங்க தோத்தவங்கன்றது கிடையாது. வெற்றி அனௌன்ஸ் பண்ண பிறகு ஷபீரை கங்க்ராச்சுலேட் பண்ண வந்த ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பீப்புள் வாஸ் மை குட் ஃப்ரெண்ட், சாரி ஆசிஃபை கங்க்ராச்சுலேட் பண்ண வந்த ஷபீர் வந்து ரியலி கிரேட். மெக்னானிமிட்டி கிடையாது. திஸ் இஸ் காம்ரேட், திஸ் இஸ் பிரதர்லினஸ், திஸ் இஸ் ஃபேமிலி. ஐ எம் ஷூர் திஸ் ஃபேமிலி வில் grow. Thank you very much. சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த 25 வருடங்களாக நம்ம தேர்தல் நடத்த முடியாம இருந்ததுக்கு நம்ம எல்லாரும் தான் காரணம். மோகன் இருந்த வரைக்கும் ரொம்ப ஃபைட் பண்ணாரு. இன்னைக்கு வந்து அவர் நம்ம கண்டிப்பா நினைவு வரணும். அவரு வந்து ரொம்ப உணர்ச்சிகரமாக போராடிக்கிட்டே இருந்தாரே தவிர யூகங்கள் வகிச்சல. அடுத்தடுத்து அவங்க கமிட்டின்னு அமைப்பாங்க. நாங்கள் எங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. நாங்கள் உட்காந்து ரொம்ப சின்சியராக ரெக்கமெண்டேஷன்லாம் எழுதி கொடுப்போம். வாங்கி அப்படியே விட்டுருவாங்க. இவர் தந்திரமாகவே ஒரு கமிட்டியை போடுறது, பரிந்துரைகளை கேட்கறது, வாங்கி வச்சுக்கிறது, அப்படியே காலம் தள்ளுறது, அப்படியே வந்து ஒருபோதும் நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு தன்மை இருந்ததா எனக்கு தெரியல. அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நாம கடைசி வரைக்கும் பார்க்குற வரைக்கும் நம்ம இந்த கண்ட்ரோல்ல இந்த இடத்த வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தன்மை அவங்க கிட்ட நல்லா பார்க்க முடியுது. அதாவது ரொம்ப ஜென்யூனா அவங்க கிட்ட நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி தான் வந்தோம். அதாவது இந்த மன்றத்தை வந்து நாங்கள் எடுக்கும்போது என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா, நான் 1999 வெற்றி பெற்ற 11 பேர்ல ஒரே ஒரு மெம்பர் தான் இருந்தார். கீதப்பிரியன் மட்டும்தான் இருந்தார். அந்த ஒரே ஒருவருக்கு நிர்வாகம் பண்ண முடியாதுன்றதுனால ராஜினாமா பண்ணிட்டு போன நரேஷ்குமாரை மறுபடியும் ஜாயின் பண்ண சொன்னார் அவர். அப்புறமேல் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு உள்ள வந்துட்டு வேலையே செய்ய விடாம நாளும் பொழுதும் ஒவ்வொரு இடைஞ்சல்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. வெளியிலையும் வந்து அவதூறுகள் பண்ணிட்டு இருந்தாங்க. பொதுவாகவே நான் ரொம்ப உணர்ச்சிகரமான ஆள், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நண்பர்கள்கிட்ட எல்லாம் பேசும்போது ஒரு குணசேகரன் இப்ப பல பேர் சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க, நீங்க கரெக்டாக தான் போயிட்டு இருக்கீங்க, விளக்கம் சொல்லுங்க. விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கும் போது அது விவாதங்களாக மாறி உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வாதப்பிரதிவித வாதங்களாகி மன உளைச்சலுக்கு உள்ளாகி வேலை தடைபடக்கூடாது அப்படின்ற ஒரு தன்மையில ரொம்ப சீப்பு தன்மையா இருக்கணும். எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் எவ்வளவு அவதூறுகள் வந்தாலும்
அந்த அவதூறு செய்தவர் இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தாரு. எங்களை நாங்க பார்த்துக்கிட்டு தான், அவரை பார்த்துட்டு தான் நாங்கள் உள்ள போவோம் வருவோம். அதுதான் ரொம்ப 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 ஒரு துயரமான ஒரு, அதையும் சகிச்சுக்கிட்டு போன்ல எங்களுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருப்பாரு இங்க இருந்து. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு 3 மாசம் தான் உங்களுக்கு டைம் கொடுத்தோம், உங்களை அடிச்சு வெளியில துரத்திடுவோம், அதுக்கு மேல ஒரு நாள் இங்க இருப்பாங்களான்னு பாத்துக்கிறோம் அப்படிலாம் சவால் விட்டாங்க. ஆனா 6 மாசம் வரைக்கும் உட்கார்ந்து பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1.5 மாசம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்தவங்க 169 பேர் தான் மெம்பரா இருந்தவங்க. ஒரு பெரிய அமைப்புல மெம்பரா இருந்தவங்க 169 பேர் தான் அவங்க லிஸ்ட்ல இருந்தாங்க. அந்த 169 பேரை நாங்க ஸ்க்ரூட்னி பண்ணணும்னு கேட்டப்ப அலோ பண்ண மாட்டோம், அதை தொடக்கூடாது, நீங்க அவங்க எல்லாருமே ஜென்யூனானவங்கன்னு சொன்னாங்க. இல்ல நாங்க பாத்துடுறோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா வாங்கி பார்த்தா அதுல பத்திரிகையாளரே இல்லாதவர்கள் இருந்தாங்க. ஒரு பத்திரிகையில் இருக்க அட்டண்டர் இருந்தாரு, ஒரு ஜெனரல் மேனேஜர் இருந்தாரு, ஹைகோர்ட்ல வேலை பார்க்கிறவர் இருந்தாரு, ஒரு வியாபாரிகள் சங்க தலைவர் இருந்தாரு. இப்படியான ஆட்கள் அந்த 169 பேர்ல இருந்தாங்க. அவங்க நீக்கும் போது பிரச்சனை வெடிச்சது, கொந்தளிச்சாங்க. அதையும் பிற்படுத்தவே இல்லை, மைக்கா அவங்கள ப்ரூவ் பண்ண சொல்லுங்க, பத்திரிகையாளர்கள் நாங்கள் சேர்த்துக்கிறோம், ஒன்றுதான் நாங்கள் பதில் சொல்றோம், வேற வாத பிரதிவாதங்களுக்கு போகல. அப்ப பழைய மெம்பர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா 2000 பேர் இருக்கிறாங்க. 2000 பேர்ல 169 பேர் தான் நீங்க பண்ணிருக்கீங்கன்னா, பல பேர் உதாரணத்துக்கு ஒரு வேலன்ல ஒரு 30-40 பேரை பிளாக் லிஸ்ட்ல போட்டிருந்தாங்க. நக்கீரன்ல கோபால் காமராஜ் உட்பட ஒரு 20 பேரை பிளாக் லிஸ்ட்ல போட்டிருந்தாங்க. தினகரன்ல ஒரு 40 பேரை பிளாக் லிஸ்ட்ல போட்டிருந்தாங்க. அந்த லெக்சர்ல எடுத்துட்டு வாங்க பிற்பாடு ஜேக்கப் தேடி எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டோம். அந்த ஏன்னா அந்த 169 பேரையும் மறுபடியும் நாங்க புதுப்பிக்க சொன்னோம்னா, அவங்க கிட்ட உறுப்பினர் தொடர்பான ஆவணங்கள் சரியா இல்லை. ஆவணங்கள் சரியா இல்லைன்னா, அதாவது ஒரு உறுப்பினருடைய 10ஆம் நம்பர்ல ஒரு உறுப்பினர் இருப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு 8 பேர் இருக்க மாட்டாங்க, 18ஆம் நம்பர்ல தான் இருப்பாங்க, மீதி 7 பேர் என்னன்னு தெரியாது. இப்படியே ரேண்டமா எகிரி இருந்தது. 2000 பேர்ல 169 பேர் தான் இருக்காங்க போது, இந்த 30 வருஷத்துல நிறைய பேர் இறந்துருந்தாங்க, நிறைய பேர் ஓய்வு பெற்றிருந்தாங்க, நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போயிருந்தாங்க, வேற துறைகளுக்கே மாறி இருந்தாங்க. ஸோ இவங்களெல்லாம் நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி இமெயிலையும் போன்லையும் தொடர்பெடுத்து பேசி அவங்க இருக்கிறாங்களா, இப்ப ஸ்ரீல அந்த ஜேர்னலிஸ்ட்ல இருக்கிறாங்களா அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணி முடிக்கிறதுக்கே அந்த லிஸ்ட் போடுறதுக்கு ஒரு 2 மாசம், ஆரம்பகட்ட 2 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமே இனிஷியல் வேலைகளை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்போ அதனாலதான் அந்த 169 பேரை நீங்க மறுபடியும் புதுப்பிச்சுக்கோங்க, இப்பதான் அந்த வரிசை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அது ரொம்ப பெரிய ஒரு மரியாதை குறைவா அவங்க நினைச்சாங்க. பழைய நிர்வாகிகளும் அவர்களுக்கு ஆதரவாளர்களும் நினைச்சாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வெறும் பரிந்துரை தான் இந்த ரெக்கமெண்டேஷனுக்கு தான் இந்த குழுவை அமைச்சிருக்கிறாங்க, நீங்க அத்துமீறி போறீங்க, தேர்தல் நடத்துறதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது, உறுப்பினர் சேர்ப்பதற்கான உரிமை உங்களுக்கு கிடையாது, உங்க லிமிடேஷன் மீறி போயிட்டு இருக்கீங்க, எங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. நாங்கள் உள்ள வந்துகிட்டு இருப்போம், இங்க வா என்ன ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாற்றி பேசுவாங்க. இது மாதிரி எங்ககிட்ட பழகிக்கிட்டு எங்ககிட்ட பேசிக்கிட்டு நட்பு பாராட்டிக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லை, நீங்க அத்துமீறி பண்றீங்க, உங்களுக்கு கோஆபரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் இப்ப வாத பிரதிவாதங்கள், இந்த நியாயங்களை பேசிக்கிட்டு இருந்தா அடுத்த கட்ட வேலையை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதியா தான் தொடங்கணும். ஆனா எனக்கு நான் என்ன ஒரு வேதனை இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, உணவு எழுச்சியாக இந்த இடத்துல இவ்வளவு பேர் வரும்போது இந்த 5-6 மாதங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன போய்கிட்டு இருக்கு, இவ்வளவு அவதூறுகள் இருக்கு, இந்த அவதூறுகளுக்கு என்ன பதில், நீ என்ன சொல்றீங்க, என்னதான் நடக்குதுங்க அப்படிங்கிற ஒரு விசாரிக்கக்கூடிய ஆர்வம், அந்த தேடல் 95% பத்திரிகையாளர்களுக்கு கிடையாது. உட்பட வெகு சிலர் மட்டுமே அந்த அக்கறை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதை நான் கவனப்படுத்துறேன். கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு தொடர்ச்சியான ஒரு ஆர்வம் இருக்கணும். நாம இப்ப மிகப்பெரிய அளவில் செலவு பண்ணி தேர்தல் நடத்தியிருக்கோம், மிகப்பெரிய அளவில் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு செலவு பண்ணி நடத்தியிருக்கோம். அதுல ராம் சார் மட்டுமே 4 லட்சம் ரூபாய் அவருடைய சொந்த காசு கொடுத்திருக்காரு. அவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன் இல்லாட்டியும் நடத்திருக்க முடியாது. நம்ம கலெக்ஷன் பண்ண
பெரும்பகுதியான பணம் வந்து எலெக்ஷன்ல செலவழிக்க வேண்டிய கட்டாயம் மாறி போச்சு. ஏன்னா நீதிபதி, நிறைய அட்வொகேட்ஸ், மற்ற அந்த விஷயங்கள், அவங்களுக்கான சாப்பாட்டு செலவு, இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்து பத்திரிகையாளர்களையே வைத்து நாம் தேர்தல் நடத்தக்கூடிய அளவில் அடுத்த தேர்தல் இருக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அளவில் லட்சம், ஏன்னா அவர் தயாரிப்பாளர் சங்க தேர்தலை நடத்தின நீதிபதி, அந்த கண்ணோட்டத்திலே நம்ம செலவுகள் அவர் நம்ம கிட்ட எதிர்பார்த்த நம்மளாலையும் தவிர்க்க முடியல. ஸோ அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டது. அடுத்த முறை நான் வந்து அந்த நிலைமைக்கு போகக்கூடாது. நமக்குள்ள ஒரு யூனிட் இருந்ததுன்னா, நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா, இமீடியட் தேர்தல் நடத்தின மாதிரி செலவில்லாமல் நமக்குள்ளேயே ஒரு இராணுவ கட்டுப்பாட்டை உருவாக்கி கொண்டு வாலண்டியர்ஸை நமக்குள்ளே நம்ம உருவாக்கிக்கிட்டு அடுத்த முறை எல்லோருமாக இணைந்து தேர்தல் நடத்த வேண்டும். மறுபடியும் இந்த வெற்றி பெற்றவர்களுக்கும் தேர்தலில் போட்டியிட்டவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கிறேன். இந்த பரிந்துரைகளை உங்களுடைய அடுத்த பொதுக்குழுவில் விவாதத்திற்கு வைத்து நிறைவேற்றி கொடுத்தால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நிர்வாகம் சீராக நடப்பது ஒரு புறம், தேர்தல் தொடரும் என்பதற்கான வழிகாட்டுதல்களை கொண்டிருக்கிறோம். அதனை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்ற வேண்டியவராக உங்களிடையே இருந்து விடைபெற்றுகிறேன். நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த தேர்தலுக்கு தான் உங்களெல்லாம் அழைச்சோம். நிர்வாகிகள் பொறுப்பேற்று நிர்வாகிகளை அறிமுகம் பண்றேன். முதல்ல தலைவர் சுரேஷ் வேதநாயகர், மதன் சுந்தரபாரதி, பொருளாளர் எஸ் மணிகண்டன், இணை செயலாளர் நெல்சன் சேவியர், நிர்வாக குழு உறுப்பினர்கள் திரு கவாஸ்கர், ஸ்டாலின், பழனி, அகிலா ஈஸ்வரன், விஜய் கோபால். என் பேர் அசீப், நான் பொதுச் செயலாளர். வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் எப்படி நிறைவேற்ற போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் கேட்டீங்க. நிச்சயமா செய்ய முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. பேரளவுல ஏதோ கொடுக்கணும் அப்படின்னா அந்த வாக்குறுதி கொடுக்கப்படலை. அது 2 ஆண்டுகள், இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள எதையெல்லாம் சாத்தியப்படுத்த முடியுமோ அவ்வளவு வேகமாக அதை சாத்தியப்படுத்தி அதை செய்து முடிக்கிறதுக்கான பணிகள்ல நாங்க இப்பயே இறங்கிட்டோம். நெல்சன் ஓரிரு வார்த்தைகள் அந்த வாக்குறுதிகளை பற்றி பேசுவார். ஒண்ணு, முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு இந்த ஒரு நீண்ட பட்டியல், இந்த தேர்தல் அறிக்கையில நாங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தோமோ அதை நாங்களே 3ஆ பிரிச்சுக்கிட்டோம். ஒண்ணு, நம்முடைய செல்ஃப் சஃபிஷியண்டா நம்மளால என்ன பண்ண முடியும். 2வது, தனியார் பங்களிப்போட என்ன செய்ய முடியும். அரசு மட்டுமே நமக்கு ஆதரவு கொடுத்தா என்ன செய்ய முடியும். 3ஆ பிரிச்சு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் சந்திக்கிற போது இந்த மனுக்களை முழுசா கொடுத்திருந்தோம். இந்த பொறுப்பேற்பு விழா நடைபெறுவதற்கு முன்பாகவே பணியில் இருக்கிற பத்திரிகையாளர் மரணம் அடைகிற போது அவர்கள் குடும்பத்திற்கு வழங்கப்படுகிற நிவாரண நிதி 5 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி 24 மணி நேரத்திற்குள் நமக்கு இந்த அரசாணையை பிறப்பித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய புதிய நிர்வாக குழு சார்பாக மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 2வது, இந்த முழு உடல் பரிசோதனை, இதுக்கு கிளாரிட்டியை கொடுத்துடலாம். இந்த முழு உடல் பரிசோதனை மெம்பரா இப்ப இருக்கிற 1502 பேருக்கும் பொருந்தும். 1. 2வது, முதல் கட்டமாக 100 பேரை சூஸ் பண்ணிருக்கோம். எதன் அடிப்படையிலனா 40 வயதுக்கு மேற்பட்ட, நம்ம பட்டியல்ல 40 இருந்து 45 வயதுக்கு மேற்பட்ட 100 பேருக்கு அதுல 5 பேர் தான் இப்ப டோக்கன் கொடுத்திருக்கோம். மீதி 95 பேர் பட்டியல் படி அவங்களுடைய வயது மூப்பு படி நாங்களே அவங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கார்டு வந்து செய்யறதை உறுதி பண்ணுவோம். இந்த ஒரு கார்டினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 30,000 ரூபாய். 2 பேர் வந்து முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கலாம். தனித்தனியா கொடுக்கல. ஒரு கார்டு வாங்குற ஹோல்டருக்கு அவங்க மனைவிக்கோ கணவனுக்கோ இல்ல அம்மா அப்பா யாரோ ஒருத்தருக்கு பயன்படணுங்கிற நோக்கத்துல இந்த கார்டை இஷ்யூ பண்ணிருக்கோம். இந்த கார்டு இந்த முதல் கட்டமா 100 பேர் கொடுத்து முடிச்ச பிறகு அடுத்தடுத்து 1500 பேருக்கு வழங்கப்படும். இந்த கார்டோட வேல்யூ ஆக்சுவலா 1000 ரூபாய். ஆனா இந்த 1000 ரூபாயும் சென்னை பத்திரிகையாளர் மன்றமே ஏற்றுக்கொண்டு இலவசமாகவே நம்முடைய பத்திரிகையாளர் மன்ற ரூபாய்க்கு கொடுத்திருக்கு. 2 ஓகே புரியுது. இன்னும் 2 நீங்க கேட்கலாம்.
ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இளம் பத்திரிகையாளர்கள் நைட் ஷிஃப்ட் வரும்போது தங்குறதுக்கு, தூங்குறதுக்கு, கழிப்பிடத்துக்கு பயன்படுத்துகிறது எதற்குமே பயன்படுத்தாமல் இருந்த இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் 24 மணி நேரமும் இது திறந்திருக்கும். நைட் ஷிஃப்ட் வர ஆட்கள் தாராளமா இதை பயன்படுத்தலாம். 4வது என்னன்னு கேட்டாங்க, இந்த ஹாலை தவிர பத்திரிகையாளர்கள் இதுவரைக்கும் இந்த எந்த எல்லைக்குள்ளும் அனுமதிக்கப்படவில்லை. இந்த பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய எல்லா அறைகளுக்கும் நீங்க பிரஸ் டூர் போறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இருந்தோம். அது ரொம்ப முக்கியமான ஒன்றாக நாங்கள் நினைக்கிறோம். 4 வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருப்பதில் எங்களுக்கு அனைத்து மிக மகிழ்ச்சி. அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் மேல மடி பாடிப்படி ஏறி போய் இன்னும் போட்டோலாம் எடுத்தாங்க பசங்க. இது வரைக்கும் அங்க உள்ள அலோவ் பண்ணல எங்களை அப்படின்னு சொல்லி நாங்க அதை வீடியோவே பண்ணலாம் நினைச்சேன். பிரஸ் கிளப் டூர் எங்க ரூம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு. ஒரு அதிபரை தூக்கி எறிந்தா மக்கள் அதிபர் மாளிகைக்குள்ள போவாங்க, அதிபர் மாளிகைக்குள்ள இருக்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி கடந்த 3-4 நாட்களாக எல்லா பத்திரிகையாளர்கள் பார்க்க முடியுது. எவ்வளவு பேருக்கு லைசன்ஸ் பார் ஒன்று கை தூக்குங்க. லைசன்ஸ் பார் 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 என்றால் எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. நீங்க அது பிடிக்கிறதோ இல்லையோ, எனக்கு என் அனுபவத்துல ஒரு பிரஸ் கிளப் லைசன்ஸ் பார் இல்லாமல் நடத்த முடியாதுன்னு தான் நான் பார்த்திருக்கேன். லைசன்ஸ் வாங்கிடலாம். எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். இல்ல, ஒரு பிரஸ் கிளப்ல பார் இருக்கிறத நான் முழுமையா ஆதரிக்கிறேன். ஆனா அந்த பார் எல்லாருக்கும் அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். எல்லா நிதியை பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக ப்ரெஸ் கிளப்போட நிதியில் நம்ம மைனஸாக தான் இருக்குது. அதுக்கெலாம் முன்னாடி உட்காந்துற எடிட்டர்ஸு, நிர்வாகிகள் இவங்களாம் நம்பி தான் இந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்கோம். உங்களை அழைச்சதுக்கான 2 காரணம். ஒன்று உங்களுக்கு ஹானர் பண்ணுறது, இன்னொன்று நீங்கள் எங்களுக்கு ஹானர் பண்ணுறது, இது நமக்கு நாம ஹானர் பண்ணுறது. ஓகேங்க சார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். விடுபட்ட உறுப்பினர்கள், புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை அப்படின்றது விரைவில் தொடங்கும். விடுபட்டவர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். எல்லாரையும் உறுப்பினராக சேர்ப்பதற்கு அதான் வர ஆண்டு ஜனவரி மாதத்தினுடைய முதல் வாரத்தில் தொடங்கலான் இருக்கோம். விடுபட்டவர்கள் யாரும் கவலைப்பட வேணாம், எல்லாரையும் இணைத்துக் கொள்ளலாம். எல்லாரும் இணைந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த பத்திரிகையாளர் மன்றத்தை மாற்ற வேண்டும் அப்படின்றத விருப்பம். பெண்கள் தயவு செய்து எல்லோரும் வரணும். தேவை என்ன, உங்களுக்கு உகந்த சூழலை எப்படி நம்மளால உருவாக்கி தர முடியும், அதெல்லாம் எங்களுக்கு தெரிய வரும். நீங்க வரும்போது தான் அது சாத்தியமாகும். தினசரி வாங்க, சாயந்தரம் வாங்க. இன்னும் அதான் எல்லாருமே இங்க தயவு செய்து இதை பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கு. இன்றைய தினம் இந்த வழிகாட்டு குழுவாக இவ்வளவு நாள் செயல்பட்டாங்க. அதனால வழிகாட்டு குழுன்றது அது அடையாளம். இனி வழிகாட்டு குழுவாக வேறொரு வகையில இந்த நிர்வாக வகையில நாங்க அது தொடரணும்னு தான் நாங்க விரும்புறோம். அதற்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அனைவருக்கும் நன்றி.